நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கில் அறிவியல் ரீதியான அறிக்கை வந்த பின்னரே சரியான முடிவு கிடைக்கும் என்று தென்மண்டல ஐஜி கண்ணன் தெரிவித்துள்ளார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரணம் தொடர்பாக தென்மண்டல ஐஜி கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 50 சென்டிமீட்டர் அளவு கொண்ட கடப்பாக்கல் கம்பியுடன் சுற்றி ஜெயக்குமாரின் உடல் கட்டப்பட்டதாகவும் அவரது வாயில் பாத்திரம் கழுவும் ஸ்கிரப்பர் வைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த வழக்கு தொடர்பாக சைபர் காவல்துறை மற்றும் தடயவியல் நிபுணர்கள் மூலம் அறிவியல் ரீதியான விசாரணை நடைபெறுகிறது என்று கூறினார். ஜெயக்குமார் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 32 பேரிடமும் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் முழுமையாக அறிக்கை வந்த பின்னரே சரியான தகவல் கிடைக்கும் என்றும் ஐஜி கண்ணன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் காணாமல் போயிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிது. 3ஆம் தேதி இரவு 9 மணிக்கு மேன் மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அப்படி பதிவு செய்யும்போதே ஒரு 2 லெட்டர் போலீஸுக்கு கிடைச்சிது. ஸோ அதை பார்க்கும்போது 4th அன்னைக்கு மார்னிங் அந்த வீட்டுக்கு பின்புறமே அவங்களுடைய அந்த தேக்கு மரங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு தோப்பில் அவருடைய பாடி டெட் பாடி கருகின நிலைமையில் கிடச்சிருந்துச்சு. சீனியர் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த மர்டர் கேஸுக்காவது 10 டீம் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இதில் 10 டீம் டிஎஸ்பி ரேங்க் ஆஃபீஸர்ஸ் போட்டு விசாரிச்சுட்ருக்கோம். அப்படின்னும் போது எந்த ஒரு சின்ன ஆஸ்பெக்டையும் இதில் நாங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஒரு சயின்டிஃபிக் அறிவியல் பூர்வமாக ஒரு புலனாய்வு எப்படி நடத்தணுமோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த புலனாய்வு நடந்துகிட்ருக்கு. வித்தின் எ வீக் டைம் இதுக்கு ஓரளவு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன்.